ரெஸ்பெக்ட்ஃபுல் வியூவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறத போகும்போது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்புறம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இந்த TR மதுவிஷாகன், ஆத்தர் ஆஃப் ஜாப்பனீஸ் எனிமி. சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோடோட நேமையும் அதோட சாப்டரையும் பார்த்துடலாம், அதாவது அதோட கண்டென்ட். வாங்க அதோட கண்டென்ட் என்னென்னா, நம்ம ஹீரோ வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு வில்லேஜில், அதாவது ஒரு ஃபாரஸ்ட் மாதிரியான இடத்துல நடந்து போயிட்டுருக்காரு. அப்போ அவருக்கு ஒரு சவுண்டு கேட்குது. என்னடா இதுன்னு நினச்சி போய் பார்க்குறாரு. அப்புறம் நிறையா வில்லன்ஸ் ஒருத்தரை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. அப்புறம் அவர்கிட்டருந்து, அந்த வில்லன்ஸ்கிட்டருந்து அவரை காப்பாற்றி நம்ம ஹீரோ வந்து கேட்குறாரு, வாட் ஹேப்பன், உனக்கு ஓகேவா, நீ எங்கேருந்து வந்திருக்க அந்த மாதிரி. அப்புறம் அவருக்கு ரொம்ப அடிபட்டங்காட்டி அங்கேயே வச்சு அவருக்கு கொஞ்சம் சில நாட்டு வைத்தியங்கள் மாதிரியெல்லாம் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவர் எப்படியோ காப்பாற்றி அவரை வந்து அவரோட வில்லேஜ்க்கே கூட்டிகிட்டு போகிற வழியில் அவரோட கதையை கேட்குறாரு. ஏன் இவங்கெல்லாம் ஒன்று அடிக்கிறாங்க. அப்போ அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, அதாவது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னை ஏமாற்றிட்டாங்க. நான் ரொம்ப ஸ்கில்லான நிஞ்சா, ஆனால் என்னை வந்து நான் ஸ்கில்லான நிஞ்சாவாக இருக்குங்காட்டி அவங்களால முன்னேற முடியல, என்னை டிஃபீட் பண்ண முடியல, அதான் நான் திருடிட்டான்னு ஒரு பொய் சொல்கிறாங்க. ஆனால் அதே மாதிரி ஒரு ஃப்ளாஷ்பேக் தான் நம்ம ஹீரோவுக்கும் நடந்திருக்கும். ஸோ நம்ம ஹீரோ அவர் நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுவார். ஹீரோ, சரி நீ என்னோடய வில்லேஜுக்கு வர்றியா, அங்கே இந்த மாதிரி நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க யாரும் ஏமாற்ற மாட்டாங்க, ரொம்ப நல்லவங்க அப்படின்னு அவரோட வில்லேஜுக்கு கூட்டிகிட்டு போய் அவங்க எல்லாத்தையுமே அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிற மாதிரி நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அப்புறம் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேதர் பண்ணுற ஒரு இடத்துக்கு போய் இவரை அவங்கக்கிட்டே இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு இவர் இங்கே இருக்கிறதுக்காக அவரோட வில்லேஜ் ஹெட்கிட்ட பெர்மிஷனும் வாங்குறாரு. இவ்வளோ பண்ண நம்ம ஹீரோவுக்கு ஃப்ரெண்ட் என்ன பண்ண போகிறாரு, தட்ஸ் த கொஸ்டின் ஹியர். அப்புறம் அவங்க கேதர் ஆகிற இடத்துல போய் ஹீரோ ஜம்ப் பண்ணி சொல்கிறாரு, த பிகினிங் ஆஃப் ஜர்னி அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் கூடிய சீக்கிரம் வரும். வேறு ஏதாவது வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸோட கதவுகள் என்றைக்கும் உங்களுக்காக திறந்தே தான் இருக்கும். அப்புறம் நாங்கள் அனிமி மாங்கா அதை வந்து படிக்க ஆசைப்படுறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு 30 லைக்ஸ்க்கு மேலே இருந்தால் கன்ஃபார்ம் அந்த மாதிரி செய்வோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய். நன்றி, வணக்கம்.